எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றணும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர அது சவரா தவறு இல்லையா, இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார். நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நேரடியாக சந்திக்கிற முதலமைச்சர். இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. இதை எழுத நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. நானும் சொன்னேன், நான் பல முறை டெல்லிக்கு போனப்போ பிரதமரிடத்தை வலியுறுத்திட்டு வந்திருக்கிறேன். மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன், பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன், கோரிக்கை அடங்கிய அது எல்லா ஆதாரங்களும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன்.